பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். ஹலோ வெல்கம் டு another episode of மோனி மாப்ள காதல் கேட்ஸ். இந்த இன்ட்ரோக்காக தான் இவ்வளவு நேரம் கதவு பின்னாடி ஒளிஞ்சிடுங்க அக்கா. இந்த இப்படி போனீங்கனாலும் அந்த கதவுக்கு வரலாம். சும்மா ஒரு விளம்பரம் அவ்வளவுதான். ஏதாவது வித்தியாசமா பண்ணலும்ல. பர்த்டேக்காக வித்தியாசமா பண்றியா? இல்ல ஏதாவது வித்தியாசமா இன்ட்ரோ கொடுக்கணும்ல. அப்ப பாரு நம்ம மூஞ்சியோ காமிக்கணும். சரி டோர்ல இருந்து வருவோம் இந்த தாட்டி. எடிட்டர் இந்த மாதிரி வித்தியாசமா இருந்தா போதும் உனக்கு. இந்த அவரு எடிட்டர்னா எப்பவுமே வித்தியாசமா ஏதாவது பண்ணுங்க வித்தியாசமா ஏதாவது பண்ணுங்கன்றாரு. உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கறேன்க்கா. நிறைய திறமை வச்சிருக்கீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? நல்லா பண்ணுங்க. நீங்க எங்களோட லாஸ்ட் வீடியோல ஐ மீன் எங்களோட இந்த வீடியோ பர்த்டே சர்ப்ரைஸ் வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். மாஸ்க் காட்டிட்டு பாரு எங்களோட தம்ப்நெயில் எடிட்டர். கேட்டா அக்கா நீங்க தான் வித்தியாசம் கேட்டீங்க, இந்த வித்தியாசம் போதுமான எங்களே கலாய்க்கிறாங்க. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. போற போக்க பார்த்தா எனக்கு தெரிஞ்ச உண்மையிலேயே நம்ம நியூஸ் வர வச்சிருவோம் போல. நிஜமாவே அதுல கீழ நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த பாலிமர் நியூஸ் மாதிரி மோனி மாப்ள நியூஸ் அப்படின்னு போட்டு வச்சிருக்கோம். அவ்வளவு டீடைலிங் பாத்தீங்களா? எப்படி எங்கால அவ்வளவு க்ளோஸ் யாரும் நோட் பண்ண மாட்டாங்கன்னு கூட இல்லாம அதுல கூட டீடைலிங் பண்ணிருக்காரு. அங்கதான் நிக்கறான் வர்க்கீஸ். சூப்பர். நான் வெரி குட். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Thank you your honor. Thank you. சோ இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா மோனிஸோட பர்த்டே vlog. ஆமா. இன்னைக்கு தான் இவங்க குயின் நம்ம இப்படி கொடை பிடிச்சுன்னு இவங்க எங்க போனாலும் இப்படி கூட்டு போறோம். அப்படிலாம் இல்லங்க. இவ்வளவு நேரம் நான் தாங்க அவர் கொடை பிடிச்சிட்டு இருந்தேன். வீடியோக்காக விளம்பரம் பண்றாரு இவரு. வீடியோல சொல்லும் அனைத்தும் பொய்யே. ஏங்க அதை சொல்ல வரல. என்னை பேச விட மாட்டாங்க பாத்தீங்களா? பர்த்டேக்கு சரி அவங்களோட விஷயம் எல்லாம் இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணலாம், சின்ன சின்ன விஷயம் எல்லாம் அப்படிங்கறதுக்காக சொல்ல வந்தேன். இந்த உலகமே இப்படிதாங்க. தப்பா மட்டும் தாங்க நம்ம பேசுவோம். தப்பாதான் என்ன பேசுறேன். இல்ல சரி நீ ஒரு பர்த்டே கேர்ள் சரி ஓகே கொஞ்சம் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணலாம்னு நினைச்சு சொல்லினே இருக்காதீங்க. ஒரு மாதிரி இருக்கியா இல்லையா? வயசாகுதா இல்லையா? அந்த மாதிரி இருக்கதான் செய்யும். எனக்கு ஏற ஏற ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ சீக்கிரமா 30 தொட போறோம். அவ்வளவுலாம் வயசாகலைங்க. இல்லங்க இன்னும் ஒரு 5 வருஷத்துல தொட்டுருவோமேன்றதுனால ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அதெல்லாம் யோசிக்க கூடாது. சரி அதெல்லாம் விடுங்க. பாருங்க கிளம்ப போது ஆரம்பிச்ச மழை இப்பயும் மழை பெஞ்சுனே இருக்கு. கொடைக்கானல எங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ண விட மாட்டேங்குது. இதுதான் நாங்க இருந்த ரெசார்ட். அந்த அழகிய ஆக்சுவலி சூப்பரா இருக்கு இங்க. ஆக்சுவலா பிளேஸ் சூப்பரா இருக்கு. நாங்க போய் சுத்தி பாக்குறதுக்கு தான் வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு. எவ்வளவு மழை பெஞ்சாலும் பரவாயில்ல. மோனி வாசிக்கிறோம் மலைக்கு கொடைக்குள்ள ஹீரோயின் ஓடி வந்து இருக்காங்க. ஓடி எல்லாம் வரலங்க. உளுந்து வலிக்கு உளுந்தா தெரியும். ஐயோ மூஞ்சில காக்கா. நான் ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த செட்டப்லாம் இல்ல இங்க. ஆனா இப்போலாம் ஃபுல்லா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த 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 பிளேஸ்ல தான் நான் வந்து நேற்று நைட்டு சரியா தெரிஞ்சான்னு தெரியல. அந்த பர்த்டே விளாக்ல இதெல்லாம் இறங்கி ஓடி வந்து திப்பு திப்புன்னு அங்க இருந்து செக்யூரிட்டி கேட்டு கேட்க வாங்க ஓடிட்டு இருந்தேன். இங்க நிற்கிதான் காரு. இங்க இருந்து பிளேஸ் சூப்பரா இருக்கும். இதுக்கு கீழே நிறைய ரெசார்ட்ஸ் வச்சிருக்காங்க. நாங்க இவங்கதான் நாங்க ஸ்டே பண்ணி இந்த ரெசார்ட் இது. ஆக்சுவலி ரூமுக்குள்ளதாங்க பயங்கரமா குளிருது. இப்போ வெளியே வந்து அவ்வளவு தெரியல பாவா. பழகிருச்சு நினைக்கிறேன் உடம்பு. எங்களுக்கு ரூம்ல இருக்கவே முடியல. அதுக்காகவே சரி இன்னைக்கு பர்த்டே கண்டிப்பா கோயிலுக்கு போகணும். எல்லாரும் கேட்பாங்க கோயிலுக்கு போலன்னா. அதனால காலையில கண்டிப்பா கோயிலுக்கு போய் ஆகணும். அது ஒரு மேண்டேட்டரி. இல்ல இந்த வருஷம் வந்து மோனிக்கு உகந்த வருஷமாக அமைய வேண்டும் என்று அப்படிதான் எல்லா ஜோசியரும் சொல்றாங்க ரீல்ஸ்ல. பாப்போம் சிம்ம ராசிக்கு என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. போன வருஷம் செஞ்சிருக்கு. அப்படி ஒரு அடிடாது. இந்த வருஷம் 2026 என்ன பண்ண போகுதுன்னு பாப்போம். அப்படிலாம் எதுவும் நடக்காது. பாசிட்டிவா யூனிவர்சிட்டி பேசு. பாசிட்டிவா பேசணும். யூனிவர்சிட்டி பேச சொல்லி சரி ஓகே. ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போறோம். ஒரு பூஜையை போடுறோம். ஒரு பூஜைல ஒரு வேண்டுதலை போடுறோம். அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஓகே. 2 hours later. வேண்டியா வேண்டாம் நடக்குமா அந்த வருஷம்? நடக்கணும் முருகா. நீதான் அருள் புரியணும். எப்படியாவது நடத்தி காட்டுறேன். உன்னை தேடி வந்திருக்கேன். பர்த்டே அன்னைக்கு என்னை வாழ்த்தி அருள வேண்டி. நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறியா? நல்லது நடக்கலாம். உனக்கு தான் கொட்டு கழுவோம். எனக்கா முருகனுக்கா? உனக்கு தான். முருகா தப்பா பிடிச்சிட்டாரு புருஷன். ஒரு மனுச்சு கண்டிப்பா நல்லதே நடக்கும். மலை மேல இருக்க முருகன் வந்து வேணும் வந்திருக்கும். ஆமா மலை மேல இல்ல யூசுவலா மலைக்கு மேல வருவோம். நாங்க மலைக்கு மேல வந்து உங்களை பார்த்திருக்கோம் முருகா. அதுக்கு மேல இது என்ன கோயில்? குறிஞ்சி ஆண்டவர். பத்தியா மண்ணி அடிக்குது. கண்டிப்பா நடக்கும் முருகா. ப்ளீஸ் நிறைவேற்றி கொடு. நான் ஆசைப்பட்டது பேராசெல்லாம் இல்லை முருகா. பேசிக்கான ஆசை தான். ஓகே நீ நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப பேராசெல்லாம் பண்ண மாட்டேன். ரொம்ப பேசிக்கான ஆசை தான். அதுக்குள்ள மட்டும் நிறைவேற்றினா போதும் முருகா. அதுக்காக நீ பெரிய முயற்சி எடுக்கணும் மோனி. எடுத்தேன்னா கண்டிப்பா ஒரு 9 நிறைவேற்றி கொடுப்பாரு. கட்டாப் அசிங்க பத்திரியாவா? ஏய் வேல் வாங்க ஃபர்ஸ்ட் வாங்கிக்கலாம். நம்ம அங்க பார்த்தோமேடா. இந்த இங்க இருக்குல்ல கார்ல வைக்கிற மாதிரி ஃப்ரண்ட்ல. காருக்கு வாங்குற மாதிரி தான் வாங்கலாம். நான் வீட்ல வைக்கிறதுக்கு வேல் இல்ல. சரி கார் கொண்டு வாங்கிடு. வீட்டுக்கு கொண்டு வாங்கிக்கோ. சரி மோனி அடுத்து கார் வாங்க போறோம். அதுக்காக நான் வேல் தாங்க வாங்க வந்தேன். இவரு தான் தேவையில்லாம காரை பத்தி பேசிட்டு இருக்காரு ஜாலியா.
ஃபர்ஸ்ட் நீ வேல் வாங்கி வச்சு சாமி கும்பிடப்ப கார் கிடைக்கும் உனக்கு. அப்படியா ஆமா ஏங்க ஏய் காசு இருக்கு வாங்களே அப்படின்னு சொல்லி முருகன் நினைப்பாரு. இங்க இருக்கு எந்த வேலு நான் இந்த முருகன் வாங்கலாம்னு நினைச்சேன். லாஸ்ட்ல பலினோல் எல்லாம் வச்சிருந்தேன். என்ன வேலு? இந்த இந்த வேல் அந்த கலர் கீழே இங்க இருக்கு பாரு. இதா இந்த கலர் இந்த கலரு மேல பெருசு சின்ன. ஏய் இதுவே போதும். குட்டியா? குட்டிதான். எனக்கு இதுதான் வேணும் முருகனோட. இது வீட்ல வைக்கிறதுக்கா? இதுவும் கார்ல வச்சு. கார்ல எனக்கு வேல் வேணும். சரி அது ஒண்ணு இது ஒண்ணு வாங்கிக்கலாம். அவங்க பாருங்க ரெண்டே வச்சுக்கோங்க. 5 6 வச்சிருக்காங்க. நீங்க 2 வைக்கிறீங்க. சுச்சு ஏதோ கொட்டிடுச்சு. இல்ல இங்கெல்லாம் இருக்கு பாருப்பா எழுதுனது. போட்டுருங்கக்கா. ரேட்டு பார்த்து போடுங்கக்கா. இவங்க பயங்கர சையா இருக்காங்க மக்களே. சத்தியமா இப்ப காமிச்சிட்டா எவ்வளவு தெரியுங்க வாங்க. இவங்க வந்து ஆக்சுவலி நம்ப மாட்டாங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா என்ன ஊட்டுறீங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஓட்டுறாங்க. ஹலோ இங்க வரியா? நானும் ரவுடியா? ஒண்ணு இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏய் அவங்க ஈக்குவலா பேசிக்கிற பாக்கல நீ? ஈக்குவலா பேசிட்டு நீ பெரிய ரவுடியா நீ? இப்ப அது காமிச்சிட்டா எவ்வளவு டிஸ்கவுண்ட் தெரியும்? டிஸ்கவுண்ட் தருவீங்களா? பே பண்ணிட்டேன். பண்ணி தான் நான் போட்டுருக்கேன். இல்ல சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே நம்ப மாட்டீங்க. ஏய் வா அது இல்ல வா இரு மாத்திக்கிறேன் ஒரே நிமிஷம் இருங்க. சர்ச் பண்ணு பாவா. இருங்க பாவா வேற இல்ல அவங்க நம்ம சேனல் இல்ல அவங்க நம்ம சேனல் தாங்கறது கண்டுபிடிக்க மாட்டாங்கல்ல. வியூ சேனல் போடு. மணிங்களா? நாங்க ஐயா ஓ டியூட்டி அழைச்சிருச்சாக்கா? பாருங்க 81.5 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கோம். ஓகே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கோம். நான் உங்களுக்கு பார்த்ததே இல்ல. பார்த்தது இல்லையா? ஆமா இங்க இருக்கவங்க வர மாட்டாங்க. உங்க பேர் என்ன? கீர்த்தி. ஓகே எங்களோட நியூ சப்ஸ்கிரைபர் கீர்த்தி. மோனி விரட்டி பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும்? இல்ல அதுல உருட்டுறீங்களா? நானா உங்களை நம்ப மாட்டோம். ஏய் உங்க எல்லாம் பார்த்தா யூடியூபர் மாதிரி தெரியலங்க. நீங்களே யூடியூபரா அப்படின்னு கேவலம் கேட்டாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இந்த வேலிக்கு தான் நம்ம சொல்றோம். ரொம்ப நாள் இது எதுவுமே ஒட்டாம வச்சிருந்தோம். இப்போ முருகரை இறக்க போறோம். கரெக்டா இருக்க மாட்டோம். கஷ்டப்பட்டு மார்க் பண்ணி கொடுத்தா அந்த மார்க்கிங் ஸ்பாட்டை தவிர லாபமும் அப்படின்னு இருந்தாரு. ஐயா இதுக்கப்புறம் எல்லாமே நல்லா தான் நடக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஃபுல் பட்டு அடிச்சிருக்கு ஜாலியாக. ரெடிலாம் பார்த்தேன் திருநூறு கொஞ்சம் தான் கொடுத்தாங்க. அதனால் சொல்லியிருந்தேன் நான் அடிச்சு விட்ருக்கேன். அடிச்சா பட்டு அடிச்சிருவீங்களே. அடிக்கிறோம் நாங்கள் தான். ஓகே அடுத்து நாங்கள் வாங்கியிருக்க அந்த வேலைக்கு மோனியோட சேர்ந்து நான் இன்னொரு வண்டி சந்தோஷமாக வாங்கிட்டு அந்த வண்டியில் அந்த வேலை வைப்போம். கூட்டி சீக்கிரமே நடக்கணும். அதுக்கு முதல்ல நாங்கள் 2 பேர் லைசன்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் காரு வாங்கணும். முதல்ல தோண்டணும் அப்புறம் தண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் சொன்னங்க என்னை திட்டுறான். இதுக்கப்புறம் நீ வந்து வாங்க முடியாது. அதனால வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ரேராக தான் வருவோம். அதெல்லாம் கஷ்டம் தான். இந்தியாக்கே ரேரா. அதனால நான் இப்பயே வாங்கிட்டேன் அந்த வேலு. திருச்செந்தூர் ஃபுல் சொன்னாங்க. ஃபுல் பாசிட்டிவிட்டியில் இருக்கேன். அதனால இங்கேயே நான் வாங்கிட்டேன். ஓகே ஓகேவா? Ta 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 ta